ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் அ சூப்பர் பவர். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப், மேஜிக் ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங். அதாவது தன்னம்பிக்கை அப்படின்றது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. எந்த நிமிஷத்தில் நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த நிமிஷமே மேஜிக் நடக்க ஆரம்பிச்சிரும். உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, மேஜிக்கை நடத்துங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏற்கனவே நம்ம இந்த ஆக்டிவ் டு பாசிவில் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை ஆக்டிவில் இருந்துச்சுனாக்கா அது எப்படி நம்ம பாசிவில் மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள், ரூல்ஸ். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் ஒரு சென்டென்ஸை மாற்றும் பொழுது அந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுனாக்கா நம்ம இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணணும். அதுவே நம்ம அந்த ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறத பாசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னாக்கா யூஸ் இஸ் ஆர் ஆர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. நீங்கள் ஆக்டிவில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை பாசிவில் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வேர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இஸ்ஸு அல்லது ஆர் போட்டு அது கூட தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை எழுதணும். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக மாற்றி எழுதணும். இதுதான் ரூல். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவில் பாருங்கள், த பாய் டேக்ஸ் அ புக். த பாய் டேக்ஸ் அ புக். அந்த பையன் ஒரு புத்தகத்தை எடுக்கிறான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். இதை நம்ம பாசிவில் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல ஆக்டிவில் இருக்கிற சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்டு, எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். த பாய் டேக்ஸ் அ புக் அப்படின்ற இந்த சென்டென்ஸில் த பாய் அப்படின்றது தான் சப்ஜெக்ட் இல்லைங்களா? அடுத்தது டேக்ஸ் அப்படின்றது வேர்பு, அடுத்தது புக் அப்படின்றது இங்கே ஆப்ஜெக்ட். இப்போ இதை நம்ம பாசிவாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம். பாசிவில் வரும்பொழுது ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவில் சப்ஜெக்டாக வரும். வேர்பில் நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை போடுவோம். அடுத்தது ஆக்டிவில் சப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடும். இது உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் ஆக்டிவில் இருக்கிறது எஸ்விஓ பேட்டர்னில் இருக்குது இல்லைங்களா? த பாய் அப்படின்றது சப்ஜெக்ட், டேக்ஸ் அப்படின்றது வேர்பு, புக் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை நம்ம பாசிவில் மாற்றும் போது புக் அப்படின்ற ஆப்ஜெக்ட் பாசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். அடுத்தது ஆக்டிவில் வேர்ப் இருக்குது இல்லைங்களா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, டேக்ஸ் அப்படின்ற வேர்பு. இந்த டேக்ஸ் அப்படின்ற வேர்பை நம்ம பாசிவில் மாற்றும் பொழுது இஸ் டேக்கன் அப்படின்னு நம்ம போடணும். இஸ் அல்லது ஆர் ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இங்கே ஏன் நம்ம இஸ் போடுறோம் அப்படின்னாக்கா இந்த சப்ஜெக்ட் புக் அப்படின்றது ஒரு சிங்குலர், ஒருமையில் இருக்கிறதுனால நம்ம இஸ் அப்படின்ற பி வேர்பை போடுறோம். டேக் அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டேக்கன். டேக், டுக், டேக்கன். டேக் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், டுக் பாஸ்ட் டென்ஸ், டேக்கன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை போடுவோம். இஸ் டேக்கன் அப்படின்னு போட்டுட்டு பை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்க்கணும். த பாய் அப்படின்ற சப்ஜெக்டை அங்கே ஆப்ஜெக்டில் நம்ம பாசிவில் ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல போட்டுடணும். ஒரு புத்தகம் அந்த பையனால் எடுக்கப்பட்டது அப்படின்றது தான் பாசிவில் தமிழ் மீனிங் இதுக்கு.
இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது, அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னாக்கா, அதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது அது சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுனாக்கா இஸ் போட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு போடுவோம். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருந்துச்சுனாக்கா ஆர் போட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு போடுவோம். அதுக்கப்புறமா நம்ம பை அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடும். இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸில் த பாய் டேக்ஸ் சம் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் சம் புக்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுனாக்கா அதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் த பாய் டேக்ஸ் சம் புக்ஸ் அப்படின்றதுல த பாய் அப்படின்றது சப்ஜெக்ட், டேக்ஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு, சம் புக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த சம் புக்ஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக வந்துடணும். வேர்ப் அப்படின்றது கூட வந்து நம்ம இஸ் ஆர் ஏதாவது ஒன்று சேர்த்து அது கூட டேக்குடைய தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் டேக்கனை நம்ம போடுவோம். அடுத்தது பை அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கணும். அடுத்தது ஆக்டிவில் சப்ஜெக்டாக வந்திருக்கிற த பாய் அப்படின்றது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறிடும். இப்போ நம்ம இதை பேசிவில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா சம் புக்ஸ் அப்படின்றது முதல்ல வந்துடணும். அப்போ சம் புக்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம ஆர் அப்படின்ற பி வேர்பை அங்கே போடுவோம். ஆர் அப்படின்ற பி வேர்பை போட்டு டேக்கோடைய தேர்ட் ஃபார்ம் என்னது டேக்கன். அப்போ சம் புக்ஸ் ஆர் டேக்கன் பை த பாய் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவில் இருந்துச்சுனாக்கா அது சிங்குலராக இருந்துச்சுன்னா, அதாவது அதோடைய ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுனாக்கா அதை பேசிவில் எப்படி மாற்றுறது, ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா அதை பேசிவில் எப்படி மாற்றுறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா. இந்த ஸ்லைடை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிங்குலர் ஆப்ஜெக்ட் இதில் இருக்குது. ஐ பிளே டென்னிஸ். இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ப்ளே அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த டென்னிஸ் அப்படின்றது சிங்குலரில் இருக்குது இல்லைங்களா. இதை நம்ம பேசிவில் மாற்றும்போது ஆப்ஜெக்டாக இருக்கிற டென்னிஸ் வந்து பேசிவில் சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல வந்துடணும். அடுத்தது வேர்ப் வரணும். இது வந்து சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் அப்படின்ற பி வேர்பை நம்ம போடணும். ப்ளேவுடைய தேர்ட் ஃபார்ம் என்னது பிளேடு, அதை போட்டு பை அப்படின்ற வார்த்தையை சேர்த்து ஐ அப்படின்றது பேசிவில் வரும்போது மீயாக மாறிடணும். அப்போ டென்னிஸ் இஸ் பிளேடு பை மீ. இப்படி தான் நம்ம வந்து பேசிவில் மாற்றணும். அடுத்தது வந்து வி சப்ஜெக்டாக இருக்குது பாருங்களேன். வி ப்ளே டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வி அப்படின்றது சப்ஜெக்ட், ப்ளே அப்படின்றது வேர்ப், டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆக்டிவில் இருக்கிற இந்த சென்டென்ஸை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது டென்னிஸ் அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துடணும். இந்த டென்னிஸ் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இஸ் அப்படின்ற பி வேர்பை நம்ம போடணும். ப்ளேவுடைய தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு ப்ளேடை போட்டு பக்கத்தில் பை அப்படின்ற வார்த்தையை சேர்க்கணும். அடுத்தது இந்த வி அப்படின்றது ஆக்டிவில் இருக்கிற வி பேசிவில் வரும்பொழுது அஸ் அப்படின்னு மாறணும். அதாவது டென்னிஸ் நம்மால் விளையாடப்பட்டது அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். அடுத்தது யூ ப்ளே டென்னிஸ். நீ டென்னிஸ் விளையாடுகிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் யூ அப்படின்றது சப்ஜெக்ட், ப்ளே அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் வந்து ஆப்ஜெக்ட். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடும். அடுத்தது வேர்ப் வந்து இந்த டென்னிஸ் அப்படின்றது சிங்குலராக இருக்கிறதுனால இஸ் அப்படின்ற பி வேர்பை போடுவோம். ப்ளேவுடைய தேர்ட் ஃபார்ம் பிளேடு, அது பக்கத்தில் பை சேர்த்து இந்த யூ அதே மாதிரி தான் வந்துடணும். பேசிவ்லேயும் யூவாக தான் வரணும். அப்போ டென்னிஸ் இஸ் பிளேடு பை யூ அப்படின்றது தான் இதோடைய ஆன்சர். அடுத்தது பாருங்கள். தே ப்ளே டென்னிஸ். அவர்கள் டென்னிஸ் விளையாடுகிறார்கள் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அப்போ இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் இஸ் பிளேடு பை தெம். ஆக்டிவில் தேன்னு வந்துச்சுன்னா, தே சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா பேசிவில் அது வந்து தெம்முன்னு மாறணும். அப்போ டென்னிஸ் இஸ் பிளேடு பை தெம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட்டு ஒரு பெயர், ஆண் பெயர் அல்லது பெண் பெயர், இது சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா ஆக்டிவில் இருக்கிறத நம்ம எப்படி பேசிவில் மாற்றுவோம் பாருங்கள். ஹீ பிளேஸ் டென்னிஸ். ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அந்த வேர்பு கூட நம்ம வந்து ஒரு எஸ் சேர்ப்போம் இல்லைங்களா. அப்போ பிளேஸ்ன்னு அது மாறிடுது. ஹீ பிளேஸ் டென்னிஸில் ஹீ சப்ஜெக்ட், பிளேஸ் அப்படின்றது வேர்பு, டென்னிஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ இதை நம்ம வந்து பேசிவில் மாற்றுறோம் அப்படின்னாக்கா டென்னிஸ் இஸ் பிளேடு பை ஹிம் அப்படின்னு மாறணும்.
ஹீன்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் ஹீ சப்ஜெக்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும் பொழுது ஹிம் அப்படின்னு மாறணும். அப்போ இந்த டென்னிஸ் அப்படின்றது சிங்குலர், அதனால் நம்ம வந்து இஸ் அப்படின்ற பி வேர்பு போடுறோம். பிளேன்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து பிளேடு, அது பேசிவாக மாற்றுறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து பை அப்படின்ற வார்த்தையை போட்டு ஹீன்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் இருக்கிற ஹீன்ற சப்ஜெக்டை பேசிவில் ஆப்ஜெக்டாக மாற்றும் பொழுது ஹிம்முன்னு மாற்றிடுறோம். அப்போ டென்னிஸ் இஸ் பிளேட் பை ஹிம், இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்தது ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா ஷீ பிளேஸ் டென்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆக்டிவில் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம பேசிவாக மாற்றும் போது டென்னிஸ் இஸ் பிளேட் பை ஹர் அப்படின்னு மாற்றுறோம். அதாவது ஷீ சப்ஜெக்டாக இருக்குது ஆக்டிவில் அப்படின்னா அதை நம்ம வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாற்றும் பொழுது ஹர் அப்படின்னு மாற்றணும். அடுத்தது இட் பிளேஸ் டென்னிஸ், இதில் இட் அப்படின்றது சப்ஜெக்டாக வருது, பிளேஸ் வேர்பாக இருக்குது டென்னிஸ். அப்போ இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது டென்னிஸ் இஸ் பிளேட் பை இட், இட் அப்படியே தான் வரும், எந்த மாற்றமுமே வராது. அடுத்தது இந்த ஹீஷே இட்டுக்கு பதில் ஒரு ஆண் பெயரோ அல்லது ஒரு பெண் பெயரோ அல்லது ஒரு அனிமலோ ஏதாவது ஒன்று வந்து சப்ஜெக்டாக வருது அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ராமன் அல்லது பிரியா பிளேஸ் டென்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ராமன் பிளேஸ் டென்னிஸ், பிரியா பிளேஸ் டென்னிஸ் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இதை நம்ம வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவில் எப்படி மாற்றுவோம், அதே மாதிரி தான் டென்னிஸ் இஸ் பிளேடு பை ராமன் அப்படின்னு நம்ம போட்டுப்போம். அடுத்தது டென்னிஸ் இஸ் பிளேடு பை பிரியா அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுனாக்கா அந்த ஆக்டிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுனாக்கா அதை எப்படி நம்ம பேசிவில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பார்த்தது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியங்கள், அதை தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ளூரல் ஆப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா, அதாவது ஆக்டிவில் ப்ளூரல் ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை எப்படி பேசிவில் மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஆக்டிவில் ஐ ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ஹெல்ப் அப்படின்றது வேர்பு, த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரலில் வந்திருக்குது, ப்ளூரல் ஆப்ஜெக்டாக வந்திருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக வந்திருக்கிற த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக வந்துடணும். த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத சப்ஜெக்டாக போட்டுட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம ஆர் அப்படின்ற பி வேர்பை போடுறோம். அடுத்தது ஹெல்ப் அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து ஹெல்ப்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த ஹெல்ப்டு போட்டு பை அப்படின்ற வார்த்தையை போட்டு ஐன்ற சப்ஜெக்ட் ஆக்டிவில் ஐயாக இருக்கிற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்போது அப்போ பேசிவில் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ட் பை மீ. அடுத்தது பாருங்கள், வி ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ், வி சப்ஜெக்டாக வருது, ஹெல்ப் வேர்பாக இருக்குது, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும் போது த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ட் பை அஸ், வின்றது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது அஸ்ன்னு மாறிடணும். அடுத்தது யூ ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ், இதில் யூன்றது சப்ஜெக்டாக வந்திருக்குது, ஹெல்ப் வேர்பாக இருக்குது, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த யூன்றது பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது யூவாகவே தான் இருக்கும், எந்த மாற்றமுமே வராது. அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ட் பை யூ, இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது தே ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ், தே சப்ஜெக்டாக இருக்குது இல்லைங்களா. இது வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்பொழுது தெம்முன்னு மாறணும். த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம ஆர் அப்படின்ற பி வேர்பை போட்டு ஹெல்ப்புடைய தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு ஹெல்ப்டு நம்ம போடுறோம். அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ட் பை தெம் அப்படின்னு நம்ம போடுறோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா ஆக்டிவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருந்துச்சுன்னா அதை எப்படி பேசிவில் மாற்றலான்னு பார்க்கலாம். ஹீ ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஹீன்றது சப்ஜெக்ட், ஹெல்ப்ஸ் அப்படின்றது வேர்பு, த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது ஆக்டிவில் ஆப்ஜெக்டாக இருக்கிற த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது பேசிவில் சப்ஜெக்டாக மாறிடணும். அடுத்தது த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரலில் இருக்கிறதுனால நம்ம ஆர் அப்படின்ற பி வேர்பை போடுவோம். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஹெல்ப்ஸ் அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஹெல்ப்டு, அதை போட்டு அது பேசிவாக நம்ம மாற்றுறதுனால பை அப்படின்ற வார்த்தையை நம்ம அதில் சேர்க்கணும். அடுத்தது ஆக்டிவில் ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும்போது அது ஹிம்மாக மாறிடணும். அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்டு பை ஹிம் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஷீ இட்டு, அடுத்தது ஆண் பெயர் அல்லது பெண் பெயர் இது சப்ஜெக்டாக வரும்பொழுது எப்படி மாற்றலான்னு பாருங்கள். ஷீ ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ்,
இதை வந்து நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ட் பை ஹர் அப்படின்னு நம்ம போடுவோம். அடுத்தது இட் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ட் பை இட் அப்படின்னு நம்ம போடுவோம். அடுத்தது ஹீ ஷி இட்டுக்கு பதில் ஒரு ஆண் பெயரோ அல்லது ஒரு பெண் பெயரோ சப்ஜெக்டாக வந்து அதில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது அப்படின்னாக்கா ராமன் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது பிரியா ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போடுவோம். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ட் பை ராமன், த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹெல்ப்ட் பை பிரியா அப்படின்னு நம்ம போடுவோம். இது உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியம். இப்போ வந்து ஒரு எதிர்மறை வாக்கியத்தை எப்படி நம்ம வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ரூல் தான். ஆனால் இந்த எதிர்மறை வாக்கியத்தில் வந்து இந்த ஆக்டிவ் சென்டென்ஸில் நம்ம நாட் அப்படின்ற வார்த்தையை நம்ம போடுவோம். அப்போ ஐ அப்படின்றது சப்ஜெக்டாக வரும்போது ஐ டோன்ட் ப்ளே டென்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நான் வந்து டென்னிஸ் விளையாடவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சென்டென்ஸை நம்ம வந்து பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை மீ. அதே மாதிரி தான் மேலே நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸை எப்படி வந்து ஆக்டிவ்லேருந்து பேசிவில் மாற்றணுமோ அதே மாதிரி தான் மாற்றணும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த சென்டென்ஸில் நம்ம நாட் அப்படின்றத சேர்க்குறோம். மற்றது எல்லாமே சப்ஜெக்ட் வந்து ஆக்டிவில் ஐயா இருந்துச்சுனாக்கா ஆப்ஜெக்ட்டுக்கு போகும்போது மீயாக மாறணும். சப்ஜெக்ட் வியாக இருந்துச்சுனாக்கா ஆக்டிவில் போகும்போது அஸ்ஸா மாறணும். சப்ஜெக்ட் யூவாக இருந்துச்சு ஆக்டிவில் அப்படின்னாக்கா பேசிவில் அது வந்து ஆப்ஜெக்டாக மாறணும். அந்த மாதிரி மாறும்போது யூவில் எந்த மாற்றமுமே வராது, யூ அப்படியே தான் வந்துடணும். அடுத்தது சப்ஜெக்ட் தேவாக இருந்துச்சு ஆக்டிவில் அப்படின்னு பார்த்தோன்னா இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது அந்த தே வந்து பேசிவில் ஆப்ஜெக்டாக மாறும். அப்போ அங்கே போயிட்டு அது வந்து தெம்முன்னு மாறணும். வேறு எந்த மாற்றமுமே இல்லை. ஐ டோன்ட் ப்ளே டென்னிஸ் அப்படின்றது ஆக்டிவில் இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும் போது டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை மீ அப்படின்னு மாற்றுவோம். அடுத்தது வி டோன்ட் ப்ளே டென்னிஸ் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம பேசிவில் மாற்றும் போது டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை அஸ் அப்படின்னு மாற்றுவோம். அடுத்தது யூ டோன்ட் ப்ளே டென்னிஸ் அப்படின்றத டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை யூ அப்படின்னு மாற்றுவோம். அடுத்தது தே டோன்ட் ப்ளே டென்னிஸ் அப்படின்றத டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை தெம் அப்படின்னு நம்ம மாற்றுவோம். அடுத்தது பாருங்கள், இந்த ஆக்டிவ் டு பேசிவ் நெகட்டிவ் சென்டென்ஸில் ஹீ ஷி இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். அதே மாதிரி தான், வேறு எந்த மாற்றமுமே இல்லை. இதில் நம்ம நாட் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஹீ டஸ் நாட் ப்ளே டென்னிஸ் அப்படின்னு நம்ம போடுறோம் பாருங்கள். ஏன் இங்கே டஸ் போடுறோம் அப்படின்னாக்கா ஹீ ஷி இட் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் நம்ம வந்து டூக்கு பதில் இங்கே வந்து டஸ் போடுறோம். அப்போ ஹீ டஸ் நாட் ப்ளே டென்னிஸ் அப்படின்னு நம்ம ஆக்டிவில் சொன்னோம் அப்படின்னா இதை நம்ம பேசிவில் மாற்றும் போது டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை ஹிம் அப்படின்னு மாறணும். ஏன் இங்கே நம்ம ஹிம் போடுறோம்? ஆக்டிவில் ஹீயாக இருக்கிறது பேசிவில் ஆப்ஜெக்டாக வரும்பொழுது ஹிம்னு மாறிடணும். அடுத்தது ஷீ டஸ் நாட் ப்ளே டென்னிஸ், இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை ஹர் அப்படின்னு நம்ம போடுவோம். அடுத்தது இட் டஸ் நாட் ப்ளே டென்னிஸ், இதை நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை இட் அப்படின்னு நம்ம போடணும். அடுத்தது பாருங்கள், இதில் வந்து இட்லேயும் வந்து எந்த மாற்றமுமே வரல பேசிவில் மாற்றும் பொழுது. அதாவது ஆக்டிவில் யூ சப்ஜெக்டாக இருந்துச்சுனாலும் இட்டு சப்ஜெக்டாக இருந்துச்சுனாலும் அது பேசிவில் ஆப்ஜெக்ட் இடத்துக்கு வரும்பொழுது எந்த மாற்றமுமே வராது. அந்த யூவையும் இட்டையும் அப்படியே நம்ம போட்டுருவோம். அடுத்தது இந்த ஹீஷி இட்டுக்கு பதில் ஒரு ஆண் பெயரோ பெண் பெயரோ சப்ஜெக்டாக வந்து அது நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ராமன் ஆர் பிரியா டஸ் நாட் ப்ளே டென்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை ராமன் அப்படின்னு நம்ம இதை பேசிவில் மாற்றணும். அடுத்தது டென்னிஸ் இஸ் நாட் பிளேட் பை பிரியா அப்படின்னு நம்ம பேசிவில் மாற்றணும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா அதை பேசிவில் எப்படி மாற்றுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆக்டிவ் சென்டென்ஸில் வந்து அந்த டென்னிஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்ததுனால நம்ம இஸ் அப்படின்ற பி வேர்பை யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதுவே ஆக்டிவ் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இந்த இஸ்ஸுக்கு பதில் ஆர் போடுவோம். மேலே நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம், நெகட்டிவ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கல. மேலே என்ன பண்ணமோ, அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஆக்டிவ் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுனாக்கா அதை பேசிவாக மாற்றும் போது நம்ம ஆர் போட்டு அந்த வேர்புடைய தேர்டு ஃபார்ம் போட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்லேயும் ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுனாக்கா ஆர் போட்டு அந்த வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை போடுவோம். நம்ம அது கூட வந்து நம்ம நாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து எதிர்மறை வாக்கியம். இவ்வளோ தான். இவ்வளோ நேரம் நம்ம வந்து
ஆக்டிவில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்து அது நேர்மறை வாக்கியமாக இருந்துச்சுனாக்கா அது எப்படி நம்ம பேசிவில் மாற்றுறது. அதே மாதிரி ஆக்டிவில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்து அது எதிர்மறையாக இருந்துச்சுன்னா, அதாவது நெகட்டிவாக இருந்துச்சுனாக்கா அதை எப்படி நம்ம வந்து பேசிவில் மாற்றுறது. அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து அதோடைய ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுனாக்கா அதை வந்து நம்ம பேசிவில் மாற்றும் போது என்ன சேஞ்சஸ் பண்ணணும். அடுத்தது ஆக்டிவில் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம பேசிவில் மாற்றும் போது என்ன சேஞ்சஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் இங்கிலீஷில் பேசணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.